பிரஸ்ட் ஃபீடிங்க்கு கண்டிப்பாக நியூட்ரிஷன் மஸ்ட். ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் மில்க் எஜெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணுன்றதும் இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் கூட கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், காஃபி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, மல்லாக்க படுக்கணுமா இல்லை சைடில் திரும்பி படுக்கணுமா, எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி உட்காரணும் எப்படி படுக்கணும், இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் இருக்கா? இதை பற்றிலாம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு இன்றைக்கி டாக்டர் ஹரிணி நம்ம கூட இருக்காங்க. வாங்க கேட்கலாம். ஹாய் டாக்டர். ஹாய் பிரீத்தி. என்ன சாப்பிட்டா நிறைய பால் வரும், நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் பால் இருக்கும் இருக்காது அப்படின்றதுலாம் மித்தா உண்மையா? பிரஸ்ட் ஃபீடிங்க்கு கண்டிப்பாக நியூட்ரிஷன் மஸ்ட். ஏன்னா நம்மளை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணால் தான் பேபிக்கு அந்த நரிஷ்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக நரிஷ்மெண்ட் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் அதை தாண்டி வந்து மில்கை இன்க்ரீஸ் பண்ணுறது கூடிய கொஞ்சம் ஃபுட்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே அது காமனாக எல்லாத்துக்குமே அது வந்து ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு ஒர்க் ஆகும், சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் ஜென்ரலாகவே போஸ்ட்நேட்டல் மதர்ஸ்க்கு வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, எல்லா ஃபேமிலி இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஃபுட் கல்ச்சர் இருக்கும். எங்கள் அம்மா இதை எனக்கு கொடுத்தாங்க, அடுத்து வந்து நான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க, அப்போ எனக்கு வந்து நான் என்னம்மா எடுத்துக்கணும், நான் வேறு மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபுட்ஸ் அந்தந்த ஃபேமிலிக்கு அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் பரம்பரையாக ஒரே மாதிரி ஃபுட் கல்ச்சரில் வந்திருப்பாங்க. அந்த போஸ்ட்நேட்டல் டயட்டுக்குன்னு அந்த டயட் வந்து ஆக்சுவலாக அந்த மாம்ஸ்க்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது எங்கள் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ் கொடுப்பாங்க. சிக்கன் சூப் கொடுக்கணும், இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம கோயம்புத்தூர் சைட் பார்த்திங்கன்னா வந்து அந்த செலவு ரசம், பச்சை பயிறு கடைஞ்சது அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ என்னோடய மெய்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாகப்பட்டினம் ஏரியா, அவங்க ஏரியாவில் வந்து சில மீன்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மீன்லாம் கொடுத்தா நல்லா மில்க் செக்ரீட் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஃபேமிலிஸ்க்கு என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறாங்களோ எனக்கு கேட்டால் அது ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பர்டிகுலராக இந்த ஃபுட் சாப்பிட்டா தான் பால் வரும், இல்லை இந்த மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கிட்டா தான் பால் வரும், இல்லை இது நீ சாப்பிட்டாததுனால தான் உனக்கு பால் பத்தலை அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறேன்? அது வந்து எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நாட் ஒர்க்கிங் பிரீத்தி. ஏன்னா ஒரு மதருக்கு வந்து சில ஃபுட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், அதே ஃபுட்டு வந்து இன்னொரு மதருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு அப்படின்றது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் இட் won't ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். பட் அப்போது இந்த மில்க் சப்ளை, இந்த பால் பத்தலை அப்படிங்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஸோ மெயின் திங் வந்து என்னென்னா, நம்ம பேபிக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணுறோம். பிரஸ்ட் மில்க் செக்ரேஷனே வந்து நீங்கள் எவ்வளோ மில்க் வந்து வெளியில் வருதோ அந்த அளவுக்கு செக்ரேஷன் இதாகும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணிங்கன்னா நல்லா மில்க் வரும். மில்க் செக்ரேஷன் அஃபெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, மதர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும், ரைட்? ஓகேங்களா? அண்ட் அவங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் பத்தலையா, அதுவும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் மில்க் எஜெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சிடோசின் வந்து ஹாப்பி ஹார்மோன். அம்மா ஹாப்பியாக இருந்தால் தானே ஆக்சிடோசின் வரும். அது இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப சேடாக, இன்னொன்று வந்து என்னென்னா, எல்லோரும் வரவங்கெல்லாம் உனக்கு பால் பத்தலை, நீ தான் சாப்பிடல, நீ தான் இது பண்ணுற, அம்மாவுக்கு வந்து அந்த ஒரு கில்ட்டை வந்து மேலே 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 போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்க மதருக்கு அட்வைஸோ இல்லை ஹெல்ப்போ பண்ணுறதில்ல, அவங்க மதரோட ஆக்சிடோசின் லெவல்ஸை குறைக்கிறாங்க, ரைட்? ஸோ அது வந்து பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ மதரை வந்து என்கரேஜ் பண்ணி அடுத்ததுக்கு போகலாம். இதில் 2 வெரைட்டிஸ் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள இது பண்ணுறது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, என் பொண்ணு யாரும் டிஸ்டர்ப் பண்ண, நான் வந்து ஒன்று ஃபார்முலா கொடுத்துறேன், இல்லைன்னா மாட்டுப்பால் கொடுத்துறேன், இப்படி அப்படி வேற ஒரு டைரக்ஷன். ரெண்டுமே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இல்லை. ஸோ அதை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும். ரைட், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 or 2 days அவங்களுக்கு வந்து பால் பத்தலைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலோ, இல்லை பால் மதருக்கு ரொம்ப கம்மியாக தான் வருதுன்னு இருந்தாலோ, ஹவு டு டேக் இட் ஃபார்வர்ட்? நம்ம ஃபீட் பண்ண வந்துருன்ற கான்ஃபிடென்ஸில் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம், நடுவில் இன்டர்வீன் பண்ணாமல், அப்படியா? ஃபஸ்ட்டு 2 days 3 days கண்டிப்பாக கொலஸ்ட்ரம் தான் இருக்கும். கொலஸ்ட்ரம் வந்து நல்ல திக்கான மில்க், அது
அளவே வந்து கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பேபியோட ஸ்டொமக் சைஸும் குட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த குட்டி ஸ்டொமக்குக்கு நீங்கள் எங்க எம்எல் கணக்குலையாக நீங்கள் மில்க் கொடுக்க முடியும்? அப்படி கிடையாது. ஸோ அந்த குட்டி ஸ்டொமக்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் மில்க் நீங்கள் எவ்ரி 2 hours நீங்கள் ஃபீட் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் அந்த கொலஸ்ட்ரம் வந்து ரிச் இன் எவ்ரிதிங். ஸோ அதனால் அந்த கொஞ்சம் மில்கே வந்து பேபிக்கு எல்லா நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அவங்களுக்கு மெயினாக மதர்ஸோட டூல் என்ன? யூரின் கவுண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா பேபிக்கு ஃபீட் நல்லா போகுதுன்றது அர்த்தம். அண்ட் அதே மாதிரி பேபியோட வெயிட் கெயின் நல்லா இருந்தது தான் இட் இஸ் ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 days எனக்கு தண்ணியாக தான் வருது, நான் பார்த்தா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தண்ணியாக வருது, இல்லைன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து ட்ராப்பாக தான் வரணும். ஃபஸ்ட்டு 2 days அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் மெச்சூர்ட் மில்க் வரப்போ தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக இது பண்ணும். நம்ம வந்து மாட்டுக்கு பால் பீச்சுற மாதிரி பால் பீச்ச முடியாது இல்லையா? ஸோ மாடே வந்து கண்ணு போட்டுச்சுன்னா சீம்பால் வந்து கம்மியாக தானே வருது. லிட்டரலாக பால் கறக்கிற மாடு கூட சீம்பால் வரப்போ கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம மட்டும் அதுலேருந்து மாறுபட்டு இருக்க முடியுமா? ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக போயிட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா போதும். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. குழந்தைக்கு பால் பத்துதுங்கிறத மதர்ஸோட பிரெஸ்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ பேபி கிட்ட இருந்து நம்ம அந்த விஷயம் பத்தலையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன் மெயின் ஃபேக்டர் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அதான் யூரின் கவுண்ட். பேபியோட யூரின் கவுண்ட் அண்ட் பேபியோட வெயிட் கெயின் ரெண்டுமே கரெக்டாக இருந்ததுன்னா பேபிக்கு இனஃப் ஃபீட் போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுதான் நமக்கு பிக்கஸ்ட் டூல். ஸோ யூரின் கவுண்ட்னா பர் டே 24 hours வந்து ஸோ ஆஃப்டர் 6th day ஆஃப் பர்த் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 to 8 யூரின்ஸ் கண்டிப்பாக இருந்தது 24 hours இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஃபைன். அண்ட் அதுலேயுமே என்னென்னா சில பேபிஸ் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும், ரொம்ப கொஞ்சமாக யூரின் போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு டைமுக்கு வந்து ஒரு 1 to 2 tablespoon அளவுக்காவது அவங்க யூரின் கொஞ்சம் நல்லா போயிருக்காங்க அப்படின்னா 6 to 8 யூரின் கவுண்ட்ஸ் ஆர் ஃபைன். மதர்ஸ்க்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பூப் வந்து கொஞ்சம் பயமான ஆங்ஷியஸான விஷயம். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன், கொஞ்சம் பெட்டராக அதை ஃபேஸ் பண்ணி நேவிகேட் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக நம்ம பாடியே வந்து அந்த ஒரு இது கொடுக்கும். ஏன்னா நமக்கு அங்கே கீழே சூச்சர் போட்டிருக்காங்கன்னா அந்த சூச்சரோட பெயினுக்கு வந்து நம்ம ஆனஸ் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி வைப்போம். ஸோ இதை ஒன்று வந்து டாய்லெட்டில் போகிறப்ப நல்லா ப்ரீத் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட ஃபுட்டில் வந்துட்டு நிறைய ஃபைபர்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப மஸ்ட். சரிங்களா? அண்ட் சின்னதாக கொஞ்சமாக ஒரு சின்ன வாக் மாதிரி போகலாம். ரொம்ப ஸ்லோ வாக்கிங் இஸ் ஃபைன். ஏன்னா பாடி வந்து மொபிலிட்டி கொண்டு வரப்போ நம்ம இன்டெஸ்டைனோட மொபிலிட்டியும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பூப் பண்ணுறதுக்கு இதாகும். ரெண்டாவது வந்து என்னென்னா அந்த பயம். ஸோ அவங்களுக்கு வந்து மோஷன் போகணும்னு தோணுது, ஆனால் பயத்தில் மோஷன் போகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக் ஷுர் அவங்களுக்கு எபிசோட்டமி சூச்சர்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அது நல்லா இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் மோஷன் போகிறதுக்காக அந்த சூச்சர் வந்து பிரிய போகிறதில்ல. ஓகே, ஃபஸ்ட் அதுதான். ரெண்டாவது வந்து நீங்கள் மோஷன் போகிறப்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லோவாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தேட் வில் ஹெல்ப் யூ. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாம்ஸ்க்காக இது அவங்களோட லாஸ்ட் ட்ரைமெஸ்டரில் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு லேபர் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும், உங்களுக்கு லேபருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஃபுட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேட்ஸ். ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ டேட்ஸ் வந்து எடுக்கிறப்ப சர்விக்ஸ் நல்லா சாஃப்டன் ஆகும், ரைப்பன் ஆகுறதுக்கு டேட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு 6 dates வந்து மினிமம் எடுக்கலாம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து என்கிட்ட ஜீரக தண்ணி நம்மளோட ட்ரெடிஷனில் கண்டிப்பாக இருக்குது இல்லையா? ஸோ ஜீரக தண்ணி நீங்கள் குடிக்கிறப்போ இட் இஸ் நாட் ஒன்லி கோயிங் டு ஹெல்ப் யூ. அது வந்து நிறைய விஷயங்கள் டைஜஷனுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட யூட்ரஸை டோன் பண்ணி யூட்ரஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜீரா வாட்டர் நம்ம எடுத்துக்கிறது இட் இஸ் பெஸ்ட் திங். அண்ட் தேர்ட் திங் பட்டர். ஸோ பட்டர் வந்து நிறைய இதில் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் என்ன கேட்டால் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஒன்று வந்து பட்டர் நம்ம வந்து அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பட்டர் ஆட்ஸ் லைக் இரிட்டன். சம்டைம்ஸ் சில மதர்ஸ்க்கு வந்து நைட் அதை குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா காலையில் மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மைல்டான இரிட்டன் மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் இம்யூனிட்டி லெவல் டூ. ரைட். சரிங்களா? ஸோ பட்டர் வந்து அந்த டைமில் ஏன்னா
லேபருக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் ரெண்டாவது சைடு நம்மளை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணுன்றதும் இருக்குது. ஸோ பட்டருக்கு கொஞ்சம் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி லெவலில் உங்களுக்கு பத்திரமா பார்த்துக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பட்டர் எடுக்கலாம்? 1 ஸ்பூன் இஸ் ஃபைன். ரைட். டீஸ்பூனா டேபிள் ஸ்பூனா? நார்மல் ஸ்பூன். அப்புறம் பல பேர் எதிர்பார்க்குற கேள்வி, ப்ரெக்னென்சி அப்போ டீ காஃபி குடிக்கலாமா? ஏதாவது லிமிட்ஸ் சின்னதாக குடிக்கலாமா இல்லை குடிக்கவே கூடாதா? ஓகே, ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். காஃபியில் கெஃபைன் இருக்குது. ஸோ அது இந்த லிமிட் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து என்னென்னா, எடுக்காமல் விடுறது இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஏன்னா கெஃபைன் கேன் பாஸ் த்ரூ தி பிளாசென்டல் பேரியர். பிளாசென்டா வந்து எப்போவுமே நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் பேபிக்கு அனுப்போம். மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறது தான் பிளாசென்டா வந்து மேக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல அந்த பிளாசென்டல் பேரியரை வந்து க்ராஸ் பண்ணியும் இந்த கெஃபைன் வந்து போகும். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கும், பேபிக்கும் அந்த அளவுக்கு ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் என்ன கேட்டால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். டீ வந்து என்ன அப்படின்னா, டீ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் டீயில் வந்து இருக்கக்கூடிய டீயில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டீ எடுக்கிறப்போ உங்கள் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் வந்து குறையும். ரைட். ஸோ அதனால நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்சியில். அதனால டீயும் வேண்டாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுறதும் அதுதான். டாக்டர், இது இல்லாமல் ப்ரெக்னென்சி இல்லாமல் நார்மல் டைம்லையும் டீ வந்து நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் கண்டிப்பாக பண்ணுமா? கண்டிப்பாக. சரி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் டீ காஃபிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க ஆசைப்படுறதுலாம் வாங்கி தரலாம், கிரேவிங்ஸ்க்கெல்லாம் அவங்க கேட்கலாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் எல்லாமே வாங்கி தரலாமா அவங்க கேட்குறது? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஜங்க்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் குட். அண்ட் அவுட் சைட் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சரி, என்ன கேட்டால் வந்து கிரேவிங்ஸை அட்ரஸ் பண்ணணும். கிரேவிங்ஸுக்கு கூடயே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகக்கூடாது. சூப்பர். ஏன் அந்த கிரேவிங்ஸ் வருதுன்றதை அட்ரஸ் பண்ணணும். சில மாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாம்ஸ் சொல்கிறேன், நிறைய பேர் வெளியில் போய் சாப்பிடணுன்றதுக்காக அண்ட் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து எனக்கு இது கிரேவிங் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக இது வேணும், போய் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் கூட கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஒரு சின்ன வாக் கூட்டிகிட்டு போகிறது, இல்லைன்னா மொட்டை மாடியில் போய் உட்காந்து வீட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாலே அந்த ஒய்ஃப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, சிலருக்கு வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ எனர்ஜி லெவல் டவுனாக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்டா பெட்டராக இருக்குது, இல்லை ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படின்வாங்க. பிகாஸ் டு பூஸ்ட் அப் தேர் எனர்ஜி. ஸோ அதுக்கு வந்து தே கேன் கோ வித் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு ஃப்ரூட் இன்டேக் எடுத்துக்கலாம், நட்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் பூஸ்டப் ஆகும். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, நிறைய கார்ப்ஸ் மட்டும், இப்போ ரைஸ் எடுத்தால் எனக்கு நிறைய ரைஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரோட்டீனை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரைஸோட குவான்டிட்டி வந்து கட் டவுன் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கிறப்போ யூ வில் ஆக்சுவலி கிரேவ் ஃபார் ரைஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த கிரேவிங்ஸை அட்ரஸ் பண்ணினோம்னா போதும். ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். கிரேவிங்ஸ் கூட ட்ராவல் பண்ணி என் ஒய்ஃப் இதை கேட்டுட்டாங்க உடனே இது வாங்கி தரணும் அதெல்லாம் இல்லை. இதை விட தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மாசமாக இருக்கிற பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கலன்னா குழந்தைக்கு காதில் சீல் வச்சிரும், இது வந்துடும் அது வந்துடும், அதெல்லாமே கம்ப்ளீட்லி மித்து தான். ரைட். அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து 2 பேருக்கு சாப்பிடணும், பால் வரணும்னா 2 பேருக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? நரிஷிங்காக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக, ஏன்னா பிரஸ்ட் ஃபீடிங் டைமில் உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ கார்ப்ஸோட இன்டேக் கொஞ்சம் அதிகம் பண்ணணும் தான். பட் ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக எடுக்கணுன்றது இல்லை. ஏன்னா நிறைய மாம்ஸ் வந்து போஸ்ட்நேட்டில் தான் ஜாஸ்தி வெயிட் போடுவாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு போக வேண்டாம். நரிஷிங்காக ஃபுட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டா போதும். ரைட். ஸோ இட்ஸ் மோர் அபவுட் என்ன ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிட்றோங்கிறது தான் தவிர இட்ஸ் நாட் குவான்டிட்டி, நாட் அபவுட் குவான்டிட்டி, இட்ஸ் அபவுட் குவாலிட்டி. 3 ஃபுட்ஸ் டியூரிங் லேபர் டு கீப் அப் த எனர்ஜி லெவல்ஸ். ஸோ லேபரில் வந்து கண்டிப்பாக என்ன கேட்டால் இளநீர் எடுக்கணும்.
ஓகேங்களா. இளநீர் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு சஸ்டைன் யோர் எனர்ஜி லெவல். ரெண்டாவது வந்து யூ கேன் ஹாவ் மொசாம்பி அந்த மாதிரி இஃப் யூர் ஃபைன் வித் இட். ஓகேங்களா. மூணாவது வந்து இப்போ ஏதாவது சால்ட்டியாக எடுக்கணும் அப்படின்னா கஞ்சி எடுத்துக்கலாம். கஞ்சி வந்து எல்லாமே ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் யூட்ரஸ்க்கு போயிட்டுருக்கும் லேபர் டைமில். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஹெவியாக ஃபுட் எடுக்கிறப்ப யூ வில் எண்ட் அப் வித் இன்டைஜஷன், சம்டைம்ஸ் பிளாட்டடாக அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய மாம்ஸ் வந்து வாமிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ யூட்ரஸ் இரிட்டேட் ஆகுறப்பையும் சில மாம்ஸ் வந்து வாமிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன கொடுத்தா பெட்டராக இருக்குமோ அது மட்டும் தான் கொடுக்க முடியும். பட் அதர்வைஸ் காமனாக வந்து இந்த 3 விஷயங்கள் இட் வுட் பி ஃபைன். லைட் ஃபுட்ஸ் மோஸ்ட்லி ஃப்ளூயிட்ஸாக இருந்தால் செமி சாலிட்ஸாக இருந்தால் பெட்டர். அதுவுமே ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஹைட்ரேட்டிங்காக எஸ் ரைட். ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக இந்த 3 ஃபுட் சாப்பிடுங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்கன்னா நீங்கள் டாப் 3னா ஹவு டு யூ ரேங்க் இட்? ஓகே, டாப் 3 அப்படின்னு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபுட் அப்படின்றத தாண்டி என்ன கேட்டால் ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் இருக்க வேண்டாம். ப்ரோட்டீன்ஸ் மஸ்ட். அண்ட் வெஜ்ஜீஸ் டே டு டே பேசிஸ்லேயே வந்து ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து 1 kg பாடி வெயிட்க்கு 1.2 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் தேவைப்படுது. ஸோ அப்போது நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஒரே டைமில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸை எடுக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்ப்ளிட் இட் இன் யோர் மீல்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு டேக் இட். சம்டைம்ஸ் எனக்கு நான் வந்து ஈவினிங் நான் சுண்டல் சாப்பிட்றேன் போதும் இல்லைன்னா பத்தாது கண்டிப்பாக. ஸோ யூ ஹேவ் டு ஸ்ப்ளிட் இன் யோர் மீல்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு டேக் இட். அண்ட் ரெண்டாவது வந்து யூ ஹேவ் டு கோ வித் குட் அமௌண்ட் ஆஃப் வெஜ்ஜீஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் மஸ்ட். அது வந்து நீங்கள் நாட்டு காய்கறிகளாக போயிட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட். இல்லைனாலுமே நம்ம என்ன அவைலபிலிட்டி இருக்கோ வெஜ்ஜீஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இஸ் சீட்ஸ் அண்ட் நட்ஸ். ரைட். ஸோ நட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப அதிகமாக இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் டக்குன்னு 3 மட்டும் இப்படி சொல்லணும்னா ஒரு மீலில் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். வாட்டர் கண்டிப்பாக. ஆமாம், வாட்டர் வந்து எசென்ஷியல். ஏன்னா வாட்டர் வந்து அட் தி டைம் ஆஃப் யுவர் லேபர் யூ வில் பி ஹேவிங் 50% இன்க்ரீஸ் ஆஃப் யுவர் பிளட் வால்யூம். அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் ப்ரீ ப்ரெக்னென்சியில் 5 liters பிளட் இருக்குன்னா அட் த டைம் ஆஃப் லேபர் யூ வில் பி ஹேவிங் 7.5 liters ஆஃப் பிளட். ஸோ அந்த 7.5 liters ஆஃப் பிளட்டையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு, அது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு, அந்த பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ஹைட்ரேட் more. So hydration is must in pregnancy. ஸோ ஐடியலி ஹைட்ரேஷன் எப்படி இருக்கணும் டாக்டர் ப்ரெக்னன்சி அப்போ? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்த உடனே நான் ஒரு 1/2 liter குடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் ஆஃப் 3 liters would be better. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக அப்பப்போ பார்க்குறப்பெல்லாம் ஒரு சிப் குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா தட் வுட் பி ஃபைன். ஸோ மொத்தமாக காலையில் ஒரு 1/2 liter குடிக்கிறேன், அப்புறம் நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கேன், அதுன்றது வேண்டாம். நைட்டில் வந்து எவ்வளோ கம்மியாக தண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இட்ஸ் மச் பெட்டர். ஏன்னா இட் இஸ் அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஸ்லீப். தண்ணி குடிச்சு இன்னும் ஒரு 1 hour கழிச்சு நான் யூரின் போகிறேன், திருப்பி தூங்குறேன், ஒரு 1 hourல திருப்பி போகிறேன். ஸோ அது வந்து உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நைட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பட் டே டைமில் சஸ்டைன்டாக வாட்டர் இன்டேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 3 color வாட்டர் பாட்டில் 1 liter பாட்டில் வாங்கி வச்சு டெய்லி அந்த கோல் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண தட் வுட் பி பெட்டர். டேட்ஸ், இந்த ஒரு கோல்டன் டிப் உங்களுக்கு லேபர் டைமில் இதுதான் அப்படின்னா என்ன? டேட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். என்கரேஜ் பண்ணுறன்றதுல சில டேட்ஸ் வந்து ஓவராக என்கரேஜ் பண்ணி அது வந்து மாம்ஸை இரிட்டேட் பண்ணும். அண்ட் அட்வைஸஸும் கண்டிப்பாக இரிட்டேட் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து நல்ல ஒரு பெயினில் இருக்காங்க, அந்த நேரத்தில் போய் அட்வைஸ் பண்ணுறது வேண்டாம். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் இஃப் யூ ஆர் அ வெரி ஜோவியல் பர்சன் அப்படின்னாலும் கீப் யுவர் வாய்ஸ் லோ டோனில் நீங்கள் போகிறது வந்து இட் வில் ஹெல்ப் யுவர் ஒய்ஃப் டு லிசன் டு யூ. ஓகேங்களா. ஸோ அதுதான் மெயின். தத்துவம் பேசாதீங்க முக்கியமாக அந்த டைம். கண்டிப்பாக வேண்டாம்ப்பா, தத்துவம் பேசுகிற டைம் இல்லை அது. பாசிட்டிவாக இந்த ஒரு டிப் இது கண்டிப்பாக லேபர் அப்போ பண்ணுங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா. பிகாஸ் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை கேட்குறேன்னா, இப்போ அவங்களுக்குமே இந்த லேபர், இந்த சைல்ட் பர்த் எல்லாமே புதுசு தான். அவங்களுக்கும் எந்த கைடும் இல்லை. அட்லீஸ்ட் வந்து மதர்ஸ் வந்து தே கோ த்ரூ செக்கப்போ இல்லை ஒரு பியர் குரூப்ஸில் தே டென் டு டிஸ்கஸ் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தே டென் டு டிஸ்கஸ், ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இவங்களுக்கு ஸ்டில் ஒரு வேக் பிக்சர் தானே, வெளிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஓகே. திடீர்னு ஒரு நாள் லேபருக்கு போயிட்டாங்க, இவங்க கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு போய் நிற்கிறாங்க. எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு கைட் அவங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த விஷயம் பண்ணுங்க, இந்த விஷயத்த கண்டிப்பாக லேபர் அப்போ உங்கள் ஒய்ஃப் கிட்ட பண்ணுங்க, ஷீல் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னா என்ன?
நான் உன் கூட இருக்கேன் அப்படின்றத மட்டும் காமிச்சிட்டே இருங்க அவங்களுக்கு. எல்லா இடத்துலையும் நான் உன் கூட இருக்கேன், நீ என்ன முடிவு எடுத்தாலும் ஐ எம் தேர் ஃபார் யூ, ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூ. அதுதான் வந்து ஒரு லேபிளில் இருக்க ஒரு மாம்க்கு வந்து இட் இஸ் நீடட். ஏன்னா அவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க, நீங்கள் வேறு ஒரு முடிவில் போகிறப்ப இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஹர் அ லாட். ஸோ நீ என்ன பண்ணுறியோ ஐ எம் தேர் ஃபார் யூ அண்ட் ஐ சப்போர்ட் யூ கம்ப்ளீட்லி அப்படின்றத மட்டும் நீங்கள் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் அ டீம். எஸ், நம்ம இட்ஸ் டீம் டுகெதர். கண்டிப்பாக. இதுவே கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் மாம்ஸ், கிராண்ட் டேட்ஸ்ன்னு வரப்போ கிராண்ட் சில்ட்ரன் கிட்ட தயவு செஞ்சு இந்த ஒரு ஹேபிட் வேண்டாமே ப்ளீஸ் அப்படிங்கிறதுனா மெயினாக இது வேண்டாம்னா என்ன சொல்லுவீங்க? சரி, நான் இப்போ ரொம்ப காமனாக கேட்குற ஒரே விஷயம் வந்து பிஸ்கட்ஸ் கொடுக்குறது. பசிச்சா பிஸ்கட்டு, காலையில் எழுந்த உடனே ஒரு பிஸ்கட்டு, தயவு செஞ்சு அது கொடுக்க வேண்டாம். பிஸ்கட்ஸ் ஆர் நாட் ஹெல்தி. ஸோ பிஸ்கட்ஸில் வந்து மைதா இருக்குது, சுகர் இருக்குது, ரீஃபைன் ஆயில், இதை நேம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பிஸ்கட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணினா பெட்டர். அண்ட் நாங்கள்லாம் சாப்பிட்டோம், உங்களுக்குலாம் கொடுத்து வளர்த்தோம், நீங்களாம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறது, தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் திஸ் சுச்சுவேஷன்றதை விட இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது கரெக்ட் கிடையாது. அண்ட் எத்தனை காலத்தில் நீங்கள் அந்த பிஸ்கட் கொடுத்துருந்தாலும் அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி இன்ஃபேக்ட் நமக்கு இருந்த எக்ஸ்போஷர் டு ஜங்கை விட இப்போ வந்து ஒரு 3x 4x மோர் 10x சொன்னா கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்போஷர் டு ஜங்க் இருக்கு இந்த கிட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக அதை ஒரு பேராமீட்டராக கொண்டு வந்து வைக்கிறது மைட் பி. அப்பாக்களே, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணிடுங்க அப்படின்னா என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீ டைம் மாதிரி இது வீ டைம் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா 2 பேருமே வந்து இட் இஸ் வெரி நியூ டு யூ அப்படின்னு வரப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலில் இருப்பீங்க. பட் என்ன ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour, ஒரு 20 minutes பர் டே கம்ப்ளீட்டாக நீங்கள் 2 பேரும் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்க. ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம், இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏதாவது பண்ணலாம். ஸோ அந்த நேரத்தில் பெரியவங்களை கொஞ்ச நேரம் குழந்தைய பார்க்க சொல்லிட்டு 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வேணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக 8 hours தூங்கணும், நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஏதாச்சும் இருக்கா டாக்டர்? நைட்டு முழிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குடா. ஏன்னா நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுறப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்னென்னா நைட்டு இப்போது இன்வேரியபிளி அவங்க வந்து நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அந்த பீப்புள் இல்லாமல் ஜென்ரலாகவே நிறைய பேர் 11:30 12 இல்லாமல் இப்போ தூங்குறதே இல்லை. அண்ட் மோஸ்ட்லி கேட்ஜெட்ஸ் தான் அவங்களோட மெயின் திங். ஸோ என்னை கேட்டால் வந்து கேட்ஜெட்ஸ், அதுவும் மெயினாக லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து கேட்ஜெட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் நைட் ஸ்லீப்பு எனக்கு தெரிஞ்சு 3rd trimester மாம்ஸ் வந்து என்ன மாதிரி ஸ்லீப் சைக்கிளில் இருக்காங்களோ எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேபிஸ் அதே ஸ்லீப் சைக்கிளில் வராங்க. ஸோ நான் சொல்லுவேன், நைட்டு தயவு செஞ்சு தூங்கிடுங்க, மொபைல் பார்க்காதீங்க, சீக்கிரமே தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் பேபி வந்ததுக்கப்புறம் மேம் நீங்கள் அப்பயே சொன்னீங்க, நான் கேட்காம விட்டுட்டேன், குட்டி தூங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் லைக் வெரி காமனாக நான் பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது திருப்பி உங்களுக்கே வரும், கண்டிப்பாக வரும். ரைட். இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு சோஷியல் மீடியா ப்ரெக்னன்சியை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? அஃபெக்ட் பண்ணுதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இஃப் ஸோ எந்த விதத்துலலாம் அஃபெக்ட் பண்ணுது? இதில் வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். சில மாம்ஸ் வந்து என்னென்னா கண்டென்ட் வைஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சில மாம்ஸ் வந்து அவங்களோட ஃபியர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபியரை வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி கண்டென்ட்ஸ் இருந்தால் இட் இஸ் ஓகே. பட் இது வந்து அதாவது காம்ப்ளிகேஷன் என்ன, இப்போ நான் இதை சாப்பிட்றேன், இதோட காம்ப்ளிகேஷன் என்ன, அதை வந்து என்ன கேட்டால் இட் இஸ் நாட் குட் டு ஆஸ்க் டு கூகுள் இல்லையா? அல்காரிதம் பேஸ்டாக அதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரிப்போர்ட்ஸ் வரும். என்ன கேட்டால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு விஷயம் கேட்குறப்போ அது ஒவ்வொரு மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ காம்ப்ளிகேஷன், அந்த ஃபியர் பேஸ்டாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்க இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு அதே மாதிரி கண்டென்ட்ஸ் அடுத்தடுத்து வர்றப்போ அந்த ஃபியர் வந்து பில்டப் ஆகிட்டே போகுது. ஸோ அவங்க மைண்ட் செட்டே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுது அந்த ப்ரெக்னென்சி பொறுத்த வரைக்கும். இதே இது வந்து சில மாம்ஸ் கண்டென்ட்ஸ் நிறைய பார்க்குறாங்க, பாசிட்டிவ் கண்டென்ட்ஸ் நிறைய பார்க்குறாங்க, விச் இஸ் அ குட் திங். பட் அதுவே வந்து சம்டைம்ஸ் என்னென்னா லேபர் அப்படின்னு வரப்போ நான் இங்கே இது பார்த்தேன், இந்த எக்ஸசைஸ் இந்த டைமில் பண்ணால் கரெக்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஏன் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ யுவர் பாடி க்யூஸ்.
இல்லையா? ஸோ பாடி க்யூஸை ஃபாலோ பண்ணாமல் நான் இதை படித்தேன், இதை நான் இது பண்ணுறேன், இதை நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு கேட்டால் லேபரில் நிறைய நேரங்களில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இன்ட்யூஷன் அண்ட் பாடி க்யூஸ் வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன கற்றுக்குறோம், எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா மேபி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸில். இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமா இன் ஜென்ரலாகவே கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசுகிறோம். ப்ரெக்னன்சிலையும் வி ஆர் கன்சியூமிங் அ லாட் ஆஃப் கான்டென்ட். அந்த மாதிரி கான்டென்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஓவர் கன்சம்ஷன் வந்து நம்மளோட பாடி கூட நம்ம கனெக்டடாக இருக்கிறதையும், நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட பாடி க்யூஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதையும் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா வர மாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டவுட்ஸோட வராங்கன்னா, எனக்கு இப்படி பண்ணுதுன்னு சொல்கிற மாம்ஸை தாண்டி எனக்கு இது பயமாக இருக்குன்னு சொல்கிற மாம்ஸ் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளே என்ன பண்ணுதுன்னு பாடி யோசிக்காமல் இங்கே உள்ளே என்ன போதோ இதை மட்டும்தான் யோசித்து அவங்க வராங்க. ஸோ அந்த வேரியேஷன் வந்து இப்போ நிறைய இருக்குது. டாக்டர், இப்போ எவ்ரி ப்ரெக்னன்சி இஸ் யூனிக்னு சொல்கிறோம், இட்ஸ் மோர் பர்சனல்னு சொல்கிறோம். பட் ப்ரெக்னன்சிங்கிறது ரொம்ப ஒரு பர்சனல் ஜேர்னி. இட்ஸ் லைக் கெட்டிங் டு நோ மை பாடி பெட்டர். இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுறதுங்கிறதுலாம் தாண்டி இப்போ வந்து ஒரு பேபி மூன் போனால் தான் ஒரு ஹாப்பி ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட் எதாவது பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் இந்த செக் பாக்ஸஸ் எல்லாம் டிக் பண்ணணுன்றது ஒரு ப்ரெஷராகவே ஆயிடுச்சா? இருக்கலாம். எனக்கு வந்து இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது, பட் காமனாக நிறைய பேர் இது பண்ணுறாங்க. இது வந்து இட் டிஃபர்ஸ் வித் எவ்ரி மாம்ஸ். பட் என்ன கேட்டால் வந்து அது மாதிரி இருந்தால் தான் ஹாப்பி ப்ரெக்னன்சி அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்ப்பேன். இப்போ ஒரு மாம் கிட்ட வந்து நீங்கள் இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்கள், இது பண்ணிங்கன்னா இது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விசிட் அப்படி வராங்க. செகண்ட் விசிட் வந்து அவங்க அந்த டயட்டை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ அவங்க என்கிட்ட சொல்கிற விதம் வந்து இட் வுட் பி லைக் ரொம்ப ஃபேஸ் நல்லா லைட்டப் ஆகி ரொம்ப ஹாப்பியாக அப்படி சொல்லுவாங்க. தட் ஹாப்பினஸ் விச் இட் கிவ்ஸ் தம் மோர் கான்ஃபிடென்ஸ். நான் என் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறேன், நான் எனக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செக் பாக்ஸஸ் டிக் பண்ணால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் தி அதர் திங்ஸ் இருக்கட்டும். பட் அதை தாண்டி யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் பேபி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதுவும் பர்டிகுலராக செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு அப்புறம்லாம் மல்லாக்க படுக்கக்கூடாது, இந்த பர்டிகுலர் சைடில் தான் படுக்கணும், அப்புறம் திரும்பி படுக்கணும்னா ஏன் உட்காந்துட்டு தான் திரும்பி படுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே டாக்டர், அதெல்லாம் உண்மைதானா? மல்லாக்க படுக்கக்கூடாது அப்படின்னா அஃப்கோர்ஸ், ஏன்னா ரொம்ப நேரம் மல்லாக்க படுக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பேபிக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து பேபி வெயிட்டே வந்து அங்கே அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ். அப்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷனில், பட் அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சைட்ஸில் திரும்பி படுக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். லெஃப்ட் சைடு வந்து ப்ரிஃபரபுளாக சொல்லுவாங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் படுக்கிறப்ப கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்காக லெஃப்ட் சைட்லேயே படுக்க முடியாது, நமக்கு வலி வரும். அதனால ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது, ரெண்டு சைட்ஸில் போய்க்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கொஞ்சம் நேரம் பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் நேராக படுத்து கொஞ்சம் பேக்கை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஏதாவது சைட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா ஓகே. எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பணுமா அப்படின்னா என்ன கேட்டால் அது வேண்டான்னு சொல்ல. ஏன்னா தூக்கமே போயிடும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து என்னென்னா இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்ரஸ் யூ யூஸ். ரொம்ப இப்போ ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ரொம்ப உள்ளே போய் வரக்கூடிய மேட்ரஸ்னால் வந்து யூ நீட் லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஃபார் யுவர் பாடி டு டர்ன். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டால் ஒரு இளம் பஞ்சு மேத்தையோ இல்லைன்னா ஒரு காயர் மேட்ரஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஃபார்மாக இருக்க மாதிரி மேட்ரஸில் நீங்கள் தாராளமாக அப்படியே திரும்பி படுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரைட். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த பொசிஷனில் அதிகமாக உட்காரக்கூடாது, எந்த பொசிஷனில் அதிகமாக உட்காரணும்? ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய மாம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி நல்லா தள்ளி சாஞ்சு இப்படி உட்காருவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் அந்த மாதிரி போகிறப்போ உங்கள் பெல்விஸோட மொபிலிட்டி எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா பேபி ஓபி ப்ரெசன்டேஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேக் மசில்ஸ் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிட்டு பேபி பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் அந்த பொசிஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது
இட் இஸ் ஆல்வேஸ் குட். உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுமா, நல்ல பேக் சப்போர்ட் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி உட்காந்துக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றப்போ உங்கள் பாடி வெயிட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுறப்போ உங்களுக்கு தேவையில்லாத பேக் பெயினோ இல்லை தேவையில்லாத பாடி ஸ்ட்ரெயினோ வராது. ஸோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், இஃப் யூ வாண்ட் டு சிட் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு லைட்டாக ஃபார்வர்ட் லீன் பண்ணி உட்கார்றதும் இட் இஸ் ஓகே. ஓகேங்களா. பட் பேக்கில் சாஞ்சு உட்கார்றது வேண்டாம். ஸோ பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி உட்கார்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ரைட். ஒரு பெரிய கேள்வி, நியூ பார்ன் பேபி ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்கன்னா எப்படி பிடிக்கிறதுனே தெரியாமல் ஒரே பதட்டம், தலையை பிடிக்கணுமா பேக்கு பிடிக்கணுமா, எப்படி கரெக்டாக ஃபஸ்ட் பிடிக்கணும் குழந்தைய? ஓகே, பேபிக்கு நெக் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அதனால் நெக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. அடுத்து வந்து அவங்களோட லோ பேக். ஸோ இது ரெண்டையும் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ அதுக்கு கரெக்டாக அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இட் மேட்டர்ஸ். அது ஒன்றும் பழக வந்துடும். பட் ஸ்டில் இனிஷியலாக நம்ம மைண்டில் வச்சுக்கிறது என்ன, மெயினாக வந்து ஃபாதர்ஸ்க்கு நான் எப்படி குழந்தைய தூக்குறேன், எனக்கு கீழே போட்டேன்னா என்ன பண்ணுறது, சரியாக தூக்கலைன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் இது ரெண்டும் இஃப் யூ மேக் ஷுர் அப்படின்னாலே யூ ஆர் ஹோல்டிங் யுவர் பேபி இன் அ ரைட் வே. அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரைட், சூப்பர் டாக்டர். அப்புறம் ப்ரெக்னன்சி டைமில் எந்த மாதிரி பாட்டு கேட்கலாம்? இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ப்ரிஃபரன்சஸ் பொறுத்து. மியூசிக் தெரப்பினே தனியாக இருக்குது. ப்ரெக்னென்சியில் எந்தெந்த ஸ்டேஜஸில் என்ன மாதிரி மியூசிக் கேட்கணும்னு சொல்லிட்டு மியூசிக் தெரப்பிஸ்ட்னு தனியாக இருந்து அவங்க அதை இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மாதிரி பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்க. பட் அதை தாண்டி காமனாக அப்படின்னா என்னை கேட்டால் ஒவ்வொரு மாம்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ சிலர் மெலோடியஸ் சாங்ஸு, சிலர் சாமி பாட்டு மட்டும் கேட்பாங்க, சிலர் வந்து நல்ல குத்துப்பாட்டு போடுவாங்க. இது எனக்கு கேட்டு எல்லாமே ஓகே தான். எதுவுமே இதுதான் வரையறது இப்படி தான் அப்படின்றது இல்லை, எல்லாமே ஓகே தான். பட் நான் ரீட் பண்ண வரைக்கும் வீணா மியூசிக் வந்து பேபிஸ் வந்து ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வீணா மியூசிக் வந்து கேட்கலாம், அது ஒரு பாயிண்ட். பட் அதை தாண்டி எல்லாமே கேட்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேக்ட், அந்த கேட்குறது வந்து அந்த குழந்தை அந்த பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் சாங்க்கு பழகி டெலிவரியில் கூட அந்த பாட்டு போட்டால் குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணும், லேபர் ப்ராக்ரஸ் ஆகும்லாம் சொல்லுவாங்கல்ல. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சில பேபிஸ் வந்து குத்துப்பாட்டுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. சில பேபிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட படத்தில் ஒரு குறிப்பிட்ட சாங்க்கு அந்த பாட்டு போட்டாலே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேபிஸ்க்கு லேபரில் வரப்போ அந்த பாட்டு போடுறப்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. லேபர் ப்ராக்ரஸ் ஆகுமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த சாங்ஸ்க்கு வந்து பேபிஸ் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வைலண்ட்டாக இருக்கிற படம்லாம் பார்க்கக்கூடாது, அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அந்த சவுண்ட்ஸு, அந்த வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் தான். அண்ட் உங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ ஃபியர் ஆகுறீங்க அந்த இதெல்லாம் தான், ஆன்சைட்டி, இதுதான் வந்து நமக்கு பிரச்சனை. அதர்வைஸ் இட் இஸ் ஃபைன் தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதான். இப்போ ரொம்ப சோகமாக இருக்க மூவியை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு அதோட வைப்லேயே சுற்றிட்டு இருக்கீங்கன்னா ஐ ஒன்ட் அட்வைஸ் தட். ஒரு ரொம்ப கோரமான மூவி பார்த்துட்டு அதோட வைப்லேயே சுற்றிட்டு இருக்கீங்கன்னா நோ. போகிறேன், பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் வெளியில் வரப்போ ஐ எம் அ நார்மல் பர்சன், நான் எப்பயும் போல தான் இருக்கேன்னா இட் இஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. பட் எனிஹவ் அந்த சவுண்ட்ஸ் வந்து பேபிக்கு கண்டிப்பாக இட் அஃபெக்ட்ஸ். பட் லைக் ஹியர் அண்ட் தேர் 1 or 2 வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே, ரைட்.